வரதா வரதா. ஐயா நீங்களா? ஆ என்ன எவ்வளவு தூரம்? வாங்கய்யா, உள்ள வாங்கய்யா, உட்காருங்கய்யா. அதெல்லாம் இருக்கட்டுப்பா. என்னங்க ஐயா? ஐயா எந்த விஷயம்னாலும் சொல்லுங்க ஐயா, தயங்காம சொல்லுங்க ஐயா. உனக்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். ஐயா என்னையா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உதவி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. செய்யட நான் என்ன செய்ய போறேன்? இதை விட்டு போட்டு உதவின்னு சொல்லிட்டு இருக்கிய. வரதா, உண்மையிலே நீ பெரிய ஆளுப்பா. எவனுமே யாருக்கிட்ட உதவி வாங்கி பெரிய ஆளாகிறானோ அதுக்கப்புறம் அவனை நினச்சி கூட பார்க்கறதில்ல. ஆனால் நீ அப்படி இல்லைப்பா. செஞ்ச உதவியை நீ மனசில் வச்சிருக்க பாரு. உண்மையிலே நீ பெரிய ஆளுப்பா. இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை வரதா, இந்த பசங்க இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் நம்ம ஊர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க. நான் இங்கே சென்னையில் செல்வாக்காக இருக்கேன்ல, அதான் ஏதாவது வேலை தேடி கொடுப்பேன்னு இங்கே வந்திருக்காங்க. நான் மாசிக்கிட்ட சொல்லி ஏதாவது ஃபேக்ட்ரியில் வேலை வாங்கி கொடுத்துருப்பேன், இல்லைன்னா ஆஃபீஸில் கூட ஏதாவது சேர்த்து விட்டுருப்பேன். ஆனால் இவங்க படித்த படிப்புக்கு இந்தியாவில் எங்கேயும் வேலை கிடைக்காதுப்பா. அவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க. மழைக்கு கூட இவங்க பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கலைன்னா பார்த்துக்கவே. அப்புறம் நான் ஏன் இங்கே கூப்பிட்டு வந்துன்னு கேட்குறியா? சொல்லுங்க ஐயா. அங்கே இந்த கல்யாணம் காட்சி இதெல்லாம் வீடுகளில் நடக்கும்ல, அங்கே இந்த எடுபடி வேலை, வெங்காயம் இருக்கிறது, மிளகா அரிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்குறாங்க. அதான் யோசித்தேன், நம்ம வரதனும் இங்கே இந்த மாதிரி வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்காப்புல, அதான் இங்கே கொண்டாந்து சேர்த்து விட்டுறலாம்னு யோசித்தாப்பா அவங்களுக்கு கூப்பிட்டு வந்தேன். இப்போ உன் உதவி எனக்கு தேவை. உதவி கேட்டு வந்தேன்னு சொன்னீங்களே, அது தப்புங்க. உதவி செய்ய வந்திருக்கேன்னு சொல்லுங்க ஐயா. ஏன் ஹோட்டல்ல 4 பசங்க வேற ஹோட்டல்ல சம்பளம் அதிகமா கொடுக்குறாங்கன்னு சொல்லி போயிட்டானுங்க. பாத்தியாடா, நானும் பார்த்தவங்க கிட்டலாம் வேலைக்கு பசங்க வேணும்னு சொல்லி கேட்டனுங்க. தெய்வ மாதிரி நீங்க வந்து உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க தெய்வ பிறவிங்க ஐயா. எப்படிங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே நீங்க பிறந்திருக்கீங்க? என்ன போய் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, பசங்களை நான் பாத்துக்கிறேங்க. உன்னை பத்தி எனக்கு தெரிய வரதா. சொன்னபடி நடந்துக்கணும்டா, சரிதானே? வரதன் சொல்றத ஒழுங்கா செய்யணும்டா. தப்பு எதுவும் நடந்துடக்கூடாது. நான் தொலைச்சு, சரிதானா? சரி வரதா. சரிங்க, வாங்க தம்பி வாங்க. திரும்பன பக்கமல்ல, குண்டு வெடிக்கணும். வெடிக்கல. போயா என்ன சித்தப்பு, வேலையில எப்படி நடந்துட்டு இருக்கு? குண்டு வெடிக்குமா இல்ல வெடிக்காதா? மெதுவா பேச. என்ன மெதுவா பேசுப்பா, யாரும் கதலை விழுந்துட போகுது. அட ஏன் சித்தப்பு, இங்க இருக்கிறவனுங்கெல்லாம் நான் சொல்றதுதான் கேட்பானுங்க. அந்த அளவுக்கு பணத்தை லட்சமா செலவு பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இதுதான் என் கோட்டை. எனக்காக உயிரை கூடுனாலும் கொடுப்பானுங்க. நீ விஷயத்த சொல்லு சித்தப்பு. இந்த பாருப்பா, எல்லாம் பக்காவா பண்ணிருக்கு.
அப்புறம் நீ வந்து ஆனா பேச்ச மாத்தி பேசாத. அவனுக்கெல்லாம் நம்ம ஆளுங்க திரும்பி கூட பார்க்காம போயிட்டே இருக்கானுங்க பாத்தியா? நீ சொல்ல வந்தது சொல்லு. ஆமாப்பா, எல்லாம் பக்காவா பண்ணியாச்சு. குண்டு எங்கெங்கே வெடிக்கணுமோ அந்த இடத்தையும் முடிவு பண்ணியாச்சு. நீ டயத்தை மட்டும் சொல்லு. நீ டயத்தை மட்டும் சொல்லிட்டினா நேரத்தில் வெடிக்கணுமோ கரெக்டாக வெடிக்க வச்சிருவாங்க. அதில் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பில்டிங்கு, ரயில்வே ஸ்டேஷனு, போலீஸ் ஸ்டேஷன், முக்கியமாக பொதுமக்கள் நடமாடக்கூடிய மார்க்கெட்டு, பஸ் ஸ்டாண்ட், ஹார்பர், அதான் துறைமுகம், இந்த இடத்துல எல்லாம் பாம்பை வைக்கணும். சரிப்பா, அதெல்லாம் கரெக்டாக நடக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத. இதை நீ சொன்னா மட்டும் போதாது, என் காதுக்கு நல்ல செய்தியா வரணும். கண்டிப்பாக நல்ல செய்தியாக தான் வரும். மாசி, மாசி, வாம்மா மின்னலு. என்ன இந்த பக்கம்? கிரிமினல்ஸ் எங்க இருக்காங்களோ அங்கதான் போலீஸும் இருக்கும். ஆமா, நான் கிரிமினல் தான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். எல்லா கிரிமினலும் போலீஸ் கிட்ட தான் சரண்டர் ஆவாங்க. ஆனா இந்த போலீஸ் இந்த கிரிமினல் கிட்ட சரண்டர். ஆமா, அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு சின்னத்துறை கட்ட முடியாதுன்னு சொன்னையாமே, இப்ப சரின்னு சொல்றதுக்காக என்ன தேடி வந்திருக்கியா? உன்கிட்ட சரண்டர் ஆறுது, இல்ல உனக்கு பயந்து நான் விட்டு கொடுக்கறது, இல்ல நீ விட்டு கொடுத்துருன்னு கெஞ்சிருது. எனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மூணுத்துல எதுவுமே நடக்காது. நான் வந்தது வேற விஷயத்துக்காக. சரி, வந்ததே வந்த. உடம்பு சைனிங் ஆகிறதுக்கு இந்த ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நீ குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில கிடப்ப பாரு, அப்ப நான் வாங்கிட்டு வரேன். இப்ப நீ ஜெயில இருக்கேன்னு மறந்து போயிட்டியா? என்ன ஜெயில கேவலமா பேசுற? இது ஒரு புனிதமான இடம். நாட்டுல பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் தன்னோட வாழ்க்கை காலத்தை பாதி இங்கதான் கழிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் அரசியல் கைதி, தேசத்தோட நன்மைக்காக போராடி உள்ள வந்தவங்க. ஒன்ன மாதிரி தேச துரோகி இல்ல. ஏய், நான் தேச துரோகியா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு நீ ஒன்னும் பெரிய நீதி தேவதை கிடையாது. அதுக்கு கோர்ட் இருக்கு. ஓஹோ, கோர்ட்ல போய் இந்த கேஸ்ல ஜெயிச்சுட்டு உனக்கு விடுதலை கிடைச்சிடுன்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? விடுதலை மட்டும் இல்லம்மா, நான் விடுதலையாகிற அனுதாபத்தை வச்சு இந்த நாட்டுக்கே நான் முதலமைச்சராக போறேன். அதனாலதான் பாம்பு வைக்க சொன்னியா?
குண்டு வெடிக்கும், அதனால கலவரம் உண்டாகும். அந்த கலவரத்துல பொதுஜனங்க சாவாங்க. பதில் சொல்ல முடியாம அரசாங்கம் திணறும். அந்த கேப்ல கோட்டையை பிடிச்சிடலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கியா நீ? எப்ப இருந்து ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்கேன்? நேஷனல் செக்யூரிட்டிக்காக யாரோட போன் வேணா நாங்க ஒட்டு கேட்கலாம் தெரியுமா? நீ எதை ஒட்டு கேட்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஒன்னு ஞாபகம் இருக்கா? நான் தீனாவை கொலை பண்ணனத வீடியோ ஆதாரம் எடுத்து கோர்ட்ல சப்மிட் பண்ணேன். என்னை என்ன பண்ண முடிஞ்சது? அடுத்த நிமிஷமே ஜாம்னு வெளியில வந்தேன். அந்த வீடியோ ஆதாரமே என்னை ஒன்னும் பண்ண முடியாதப்ப இந்த ஆடியோ என்னை என்ன பண்ணிட போகுது? நீ வேணா நான் பேசுனது எல்லாம் வெளியில போய் சொல்லு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். அந்த கொலைகேஸ்ல வேணா நீ தப்பிச்சிருக்கலாம். ஆனா நீ இப்ப செய்ய போறது சாதாரண விஷயம் இல்ல. செத்து மடிய போறது அப்பாவி மக்கள். பாவியோ அப்பாவியோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை உயிர் பலி. அது திருப்தியா நடந்தா அதுவே எனக்கு போதும். வேண்டாம் வாசி, இப்படி பேசாத. இது வரைக்கும் நீ செஞ்ச கொலை கொள்ளை அதெல்லாம் ஒன்ன பாதுகாக்கிறதோ இல்ல ரிவெஞ்சுக்காகவோ பண்ணது. ஆனா இப்ப பண்ண போறது வேற. விட்டுரு. முதல்ல எகிரி பார்த்த, இப்ப பதுங்கி பாக்குறியா? நீ கெஞ்சினாலும் சரி, மிஞ்சினாலும் சரி, கொஞ்சினாலும் சரி, நான் நினைக்கிற தேதியில பல இடங்கள்ல குண்டு வெடிச்சே தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்க. மாசி, ஏன் இப்படி வெறித்தனமா பேசுற? உனக்கு என்ன? ஆமா, வெறி பிடிச்சிருக்கு. பதவி வெறி, முதலமைச்சருங்கிற வெறி, இந்த நாட்டுக்கே நான் முதலமைச்சர் ஆகணுங்கிற வெறி. நடக்காது. நடக்கணும். நான் நினைச்சது நடக்கணும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். ஓ, இனி ஏன் நின்று உன் அப்பாவி மக்களையும் இந்த அழகான ஊரையும் உன்னால முடிஞ்சா நீ காப்பாத்து. போ. எஸ், அர்ஜென்ட்டா வர சொன்னீங்களாமே சார். ரேகா, இந்த மாதம் 26ஆம் தேதி ஒரே நேரத்தில் பல இடத்துலையும் பாம்பு வெடிக்கும்னு சொல்லி கனவு தேசத்திலிருந்து இடத்துல லெட்டர் வந்திருக்கு. முதல்ல இன்ஃபர்மேஷன் தான் வந்தது. இப்போ ஸ்பெசிஃபிக்காக டைம் அண்ட் டேட் போட்டு வந்திருக்கு. எப்படி ரேகா, இந்த கனவு தேசம் இயக்கம் மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு? எப்படி? இல்ல சார், இது கனவு தேசம் அந்த இயக்கத்தோட வேலையே இல்ல சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், இந்த வெடிகுண்டு மிரட்டலுக்கும் கனவு தேசம் இயக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை சார். அது எப்படி அவ்வளவு தெளிவா சொல்றீங்க? சார், இப்ப கிருஷ்ணான்னு ஒரு தீவிரவாதியை அரெஸ்ட் பண்ணோம் சார். அவன் கனவு தேசம் இயக்கத்தை சேர்ந்தவன். ஆந்திராக்கு தப்பிச்சு போக பார்த்த போது பிடிச்சிட்டோம், இன்ட்ராகேட் பண்ணோம். அப்ப அவன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டான் சார். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்ச பாம்புக்கும் வில்லிவாக்கத்துல குப்பத்தொட்டியில வெடிச்ச பாம்புக்கும் இப்ப இருக்கிற பாம்பு த்ரெட்டுக்கும் கனவு தேச இயக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை சார். ஆல்சோ அந்த இயக்கத்துல யாருமே இல்லை. ஏன்னா அந்த கிருஷ்ணா தான் அந்த இயக்கத்துல இருந்த கடைசி ஆளு. அவனையும் நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம் சார். சார், அவன் போய் சொல்றான் சார். நான் அடிச்சு சொல்லுவேன் சார், இது கனவு தேசத்தோட வேலை தான். ஆமா சார். சார், நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுங்க சார். இப்போ செக்யூரிட்டியை பலப்படுத்தி இன்ச்சு பை இன்ச்சா எல்லாத்தையும் சோர்ஸ் பண்ணி அந்த கனவு தேசத்துல அத்தனை அக்யூஸ் உயிரோட பிடிச்சி வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் சார். இல்ல சார், இல்ல சார்,
இந்த வெடிகுண்டு மிரட்டல் பின்னாடி கனவு தேசம் இல்ல சார். இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தர் இருக்கார் சார். யாரு? யார் ரேகா? முன்னாள் அமைச்சர் மாசி சார். நாளை பலம் உடைத்திடும் பகைவரை ஜெயித்து